அருள்வாக்கு எப்படி பலன் தருது? அருள்வாக்கு முதல்ல அருள்வாக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது அருள்வாக்குனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அருள் அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகத்தால் உச்சரிப்பதுன்னு அர்த்தம். அதில் அறிவியல் பூர்வமாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஆழ்மனதோட தொடர்பு கொண்டால், ஏன்னா ஆழ்மனதில் தான் இறைவன் இருக்கிறான். ஆத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மேலோட்டமாக செயல்படுவது ஆத்மா, உள்ளுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் நமக்குள்ளே இருக்கார் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். குலதெய்வம் பேர் வச்சுக்கலாம், அந்த சாமி பேர் வச்சுக்கலாம், நம்ம இஷ்ட தெய்வம் பேர் வச்சுக்கலாம். அது இந்த சாமி வருது, இந்த சாமி வருது, சித்தர் வராரு, எப்படியோ வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சாமியோட அனுகிரகத்தால் வருது. இதை எப்படி நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, காஞ்சி பெரியவர் மாதிரி மகான்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க குறி சொல்கிறது இல்லை. காஞ்சி பெரியவர் போன்ற மகான்கள் குறி சொல்கிறாங்களா என்ன? குறிங்கிறது வேற, அருள்வாக்குங்கிறது வேறங்க. தெய்வத்தன்மை உடையவர்களால் உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் அருள்வாக்காகும். தெய்வத்தன்மை கொண்டவர்கள் உச்சரிக்கும் வார்த்தைகள் அனைத்தும் அருள்வாக்காகும். குறி சொல்கிறதுங்கிறது வேற, அது சிறு தெய்வ வழிபாடு மாதிரி. அது பின்னாடி பெரும்பாலும் குறி சொல்கிறதுக்கு பின்னாடி உளவியல் பிரச்சனை, இப்போ உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அது நான் இப்போ உங்களுக்கு விளக்கிறதுக்கோ நம்ம தயாராக இல்லை. அது அவங்க நம்பிக்கை. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. குறி கேட்குறது, குறி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்கு நம்பிக்கை இல்லை. அது பாமரர்களுடைய நம்பிக்கை சிஸ்டம். அது அந்த குறி அப்படிங்கிறது பகுத்தறிவோ கல்வி அறிவோ இல்லாதவர்களுடைய பிலீவிங் சிஸ்டம். அது அந்த சிஸ்டத்தை நாம் குறை சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. நம்மளோடது டிவைன் சிஸ்டம், கடவுளோட அனுகிரகம் பெற்ற மனிதர்கள். அதுபோல் சில விஷயங்கள் ஒவ்வொரு மகான்கிட்ட போயிட்டு வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்கன்னும் போது, அதை நான் ஜாதக ரீதியாக ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு தெரிய வந்த சில விஷயங்கள். அந்த மகான்கள் எப்படி இதை சொல்கிறாங்கனாக்கா, அவங்களோட ஞானத்தால் கூர்ந்து பார்த்து யோசித்து பார்த்து அப்படி இப்படிலாம் சொல்கிறதுலாம் இல்லை. வாய்க்கு ஏதோ சொல்கிறாங்க. அந்த சொல்கிறதுக்கு பின்னாடி இறை அம்சம் அவங்கக்கிட்ட இருக்குதுங்கிறதுனால அது அவங்க ஜாதகத்துக்கு பொருந்துது. நான் ஜாதக